சீமான் அவர்கள் எதற்காக கட்சியை தொடங்கினார்? ஆல்ரெடி ஆட்சியில இருக்கிறவங்களே ஆட்சியில இருக்கணும்ன்றதுக்காகவா, இல்ல புதிய கட்சியை எவனமே தொடங்க கூடாதுன்றதுக்காகவா? ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரன்னு சொன்னாரு, நீ தமிழை இல்லன்னு சொல்லிட்டு ரம்பா இருக்கிற மாதிரி அவர் காதுல சொல்லி வீட்டுக்கே அனுப்பிட்டாரு. பிரகாஷ் ராஜ இந்த தமிழகத்திலிருந்து கிளப்பி சொந்த மாநிலத்துக்கே போயிட்டு அரசியல் பண்ண வச்சாரு. இவரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறவங்க எல்லாம் கூடவே வச்சுட்டு உலா வருவாரு போல. ஆனா விஜயை பார்த்து நீ தமிழை இல்லன்னு சொல்ல முடியாது. ஆகையால அணில் என்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டாரு. ஒருத்தர் அரசியலுக்கு வராங்கன்னு சொன்னா அவங்களுடைய கொள்கையும் கோட்பாடுகளையும் பார்க்கணுமே தவிர அவங்களுடைய பர்சனல் லைஃபையும் பட்டப்பெயரையும் வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, சுதந்திரம் கிடைச்சதுல இருந்து சென்ட்ரல்ல பிஜேபியும் காங்கிரஸும் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. 75 வருஷமா தமிழகத்துல ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. இவங்க கிட்ட இருக்கிற தவறான கொள்கைகள், கோட்பாடுகள், செயல்களை பத்தி மேடையில பேசாம, ஊடகத்துல பேசாம, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து 50 வருஷம் ஆன மாதிரியும், இவர் தமிழ்நாட்டு மக்களுடைய மொத்த பணத்தையும் ஒத்தாலா கொள்ள அடிச்ச மாதிரியும் விடாம விமர்சிக்கிறாரு. இவரு விஜய் அவர்களை விமர்சிக்கிறது இவருடைய கட்சி ஆட்சி பிடிக்கணும்ன்றதுக்காகவா, இல்ல ஆட்சி அதிகாரத்துல ஆல்ரெடி இருக்கிறவங்களே ஆளணும்ன்றதுக்காகவா? அதாவது மறைமுகமா யாருக்காச்சும் சப்போர்ட் பண்றாரா?